ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி, நடக்கக்கூடாதது. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் ஏஆர் ரஹ்மான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சினிமா உலகத்தில் அவரை பற்றி ஒரு கிசு கூட வராது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்றதுல இப்போ திடீர்னு பிள்ளை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டியவர்கள் அடுத்தவர்களும் கெட்டு போகிற அளவுக்கு நடக்கிறது தப்பு. அது மனித இனத்துக்குரியதே இல்லை. கஷ்டம் நஷ்டம் ரெண்டையும் ஏற்று நடத்துறது தான் திருமணம், வாழ்க்கை. அதில் வாழ்ந்த காலம்லாம் வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு இப்போ கஷ்டமாக இருக்குது பிரியறன்னா குழந்தை பெற்ற குழந்தைக்கு கதி என்ன? அந்த குழந்தைக்கு அனாதை ஆகிடாது, அப்பா கிட்ட இருக்குமா அம்மா கிட்ட இருக்கும். இப்போவும் ஏஆர் ரஹ்மான் மனைவியை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்தல் நல்லது. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட அந்த பிரிவு அப்படிங்கிறது அதை பார்த்தீங்களா சார் நீங்கள்? அது பார்க்கக்கூடிய செய்தி, கேட்கக்கூடிய செய்தி இல்லை, ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி, நடக்கக்கூடாதது. ஏன்னா ஒரு நல்ல மனிதர் ஏஆர் ரஹ்மான். அதாவது இசை உலகத்தில் மட்டுமல்ல, எந்த சமுதாயத்திலும் சரி அவர் வேறுபட்டு பார்க்க மாட்டாங்க. அவர் ஒரு சமுதாயமே பார்க்க மாட்டாங்க. அவங்க அப்பா ஒரு இந்து, ஒரு தமிழன், அம்மா இஸ்லாமியர், முஸ்லீம், லவ் மேரேஜ், வாழ்க்கை அற்புதமாக நடத்தினாங்க. அவருக்கு பிறந்த பிள்ளை தான் ஏஆர் ரஹ்மான். பட் அவரும் வாழ்க்கை நல்லா தான் வந்துட்டு இருந்தது. என்ன சிக்கல் தெரில, இப்போ விவகாரத்துன்ற அளவுக்கு போயிருக்கு. அது முஸ்லீம்ஸில் 3 தடவை தலாக்னு சொன்னால் விவாகரத்துன்னாங்க. அது கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, அது சட்டம் செல்லாது அப்படின்னு. ஆனால் இவங்க ஏதோ பேசியே விவாகரத்து தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது அதிர்ச்சியாக இருந்தது, வேதனையாக இருந்தது. கண்டிப்பாக சார். ஏன்னா அது பார்க்குற எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார் இப்படி ஒரு முடிவா? ஏன்னா அவர் பேசுகிறதும் சரி, மேடைகளில் பேசும்போதுமே அவ்வளோ நல்லா பேசுவாப்புல. எங்கே பேசுவார்? பேசவே மாட்டார். அழுந்து தேவையானது மட்டும்தான், அதுவும் அளவளவாக வார்த்தையாக தான் பேசுவார், சென்டென்ஸ் கூட வராது. இங்கே தமிழ் இசையை உலகத்துக்கு கொண்டு போன ஒரு மாபெரும் இசையம். ஆஸ்கார் விருது கிடைக்குது. விருது வாங்கிட்டு வரும்போது அவரை கொஸ்டின் பண்ணுறாங்க, இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தமிழில் சொன்னார். உலக அரங்கில் தமிழில் சொன்ன ஒரு மாமனிதன். அது மட்டும் இல்லை, யாருக்குமே தொல்லை கொடுத்ததில்லை. சினிமா உலகத்தில் அவரை பற்றி ஒரு கிசு கூட வராது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்றதில் இப்போ திடீர்னு பிள்ளை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் சினிமாவில் பல கோடி பேர் இவங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நடிகரும் சரி, இசையமைப்பாளரும் சரி. அதான் இவர் மிக புகழ் பெற்றவர். இப்போ நடிகர்கள் பண்ணுறாங்கன்னா அது வேறு, அங்கே எங்கே தப்பு, இங்கேயும் தப்பு இருக்கும், அங்கேயும் தப்பு இருக்கும். நடிகைகிட்டேயும் தப்பு இருக்கலாம், நடிகர்கிட்டையும் தப்பு இருக்கலாம், அது ஏதோ மனசு. ஆனால் இவர் வாழ்க்கை அப்படி அல்ல, ஒரு தூய்மையான இல்வாழ்க்கை. அதில் எப்படி கசப்பு வந்ததுன்னு தெரியல. எல்லாருமே தான் சொன்னாங்க. நான் ஏஆர் ரஹ்மான் சார் இன்னமும் நிறைய பேர் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிற ஆள் நிறைய பேர் பார்க்க முடியும் சார். அவர் இசையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஆள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான். எந்த கிசுகிசுவும் பெருசாக ரஹ்மான் சாருக்கு வந்ததும் கிடையாது. அப்படிங்கும்போது இது வரும்போது எல்லாருமே அதிர்ச்சி தான் சார், அதிர்ச்சியாக இருந்தாங்க. உங்ககிட்ட நான் இன்னொன்று கேட்கணுங்க சார். ஏன்னா இந்த இயரில் மட்டும், இந்த 2024 மட்டும் இந்த பிரிவு டைவர்ஸ் கேஸ் அப்படிங்கும்போது அது நிறையா இருக்குது சார் சினிமா இண்டஸ்ட்ரியில். இப்போ ஜெயம் ரவி அவங்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், அடுத்து ஜிவி பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நான் சொல்லும் போதே எல்லாருமே பெரிய ஆட்கள் சொல்லிக்கிட்டே போகிறேன். அப்படிங்கும்போது இது எப்படி சார் பார்க்குறீங்க? 5-6 பேர் இந்த மாதிரி பேசு பொருளாகி ஒரு பண்பாடு, தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீரழிகிற அளவுக்கு ஓகரத்துன்னு போய் நல்ல இளைஞர்கள்லாம் எப்படி இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரில எனக்கு. இளைஞர்களுக்கு இவங்க எடுத்துக்காட்டாக இருக்கணும். வாழ்க்கைனா இதுதான், ஒருவனுக்கு ஒருத்தி, இருமணம் கலந்தால் திருமணம், அது ஒரு மனமாதல் அப்படின்றது தத்துவம். ஆனால் இப்படி பிரிஞ்சு ஆனால் சினிமா உலகம் தான் உங்களுக்கு தெரிஞ்ச தவிர, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குல்ல,
அங்கே நிறைய பேர் 1 மாதத்தில் லவ்வு, 2 மாதத்தில் கல்யாணம், 3வது மாதம் டைவர்ஸ் கோர்ட்டில் நிறைஞ்சி கிடக்கு. அது வேற. அந்த சினிமா உலகத்துக்கு தெரிஞ்சவங்க, இவங்கள பல இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப கட்டுப்பாடாக ஒழுக்கமாக நடக்கணும், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும். அது அவங்கக்கிட்ட இங்கே எப்படின்னு தெரியல, எனக்கு உள்விவகாரம் தெரியல. ஆனால் வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி. கண்டிப்பாக சார். ஏன்னா சார் இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சினிமா பிரபலங்கள் பண்ணும்போது, ஏன்னா திரையில் ஒரு ஆளை பார்த்து நம்ம கொண்டாடுறோன்னா அவங்கள ஒரு லீடராக ஏற்றுக்கிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்கள மீறியே அவங்களுக்குள்ள அவங்க ஒரு லீடராக வந்து உட்காந்துருவாங்க பார்க்குற திரை பிரபலங்களை பற்றியில். அவங்க இந்த டைவர்ஸ்லாம் வந்து ரீசெண்டாக நிறைய பேர் பண்ணும்போது இப்போ இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்து யங்ஸ்டர்ஸ்குள்ளே வரும்போது, பண்பாடு கலாச்சாரம் இது எப்படி சார் நினைக்கிறீங்க? ஏன்னா டைவர்ஸ்ங்கிறது ஒரு ஃபேஷன் தான், ஓகே பிடிக்கலன்னா அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டியவர்கள் அடுத்தவர்களும் கெட்டு போகிற அளவுக்கு நடக்கிறது தப்பு. அது மனித இனத்துக்குரியதே இல்லை. இந்த மிருகங்கள் தான் அப்பப்போ பழகி அதோட பாசம் எல்லாம் போகும். மனித இனத்துக்கு கடவுள் பாசம் வச்சான், பண்பாடு வச்சான். ஆனால் அதை கெடுக்கிறாங்க. அப்படின்னா நான் ஏறமான தனியாக பிரித்து பார்க்குறேன் மற்ற நடிகர்களை விட. இதை கூட பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியும் நல்ல குடும்பம் தான், அது எப்படி அங்கே விரிசல் வந்ததுன்னு தெரில எனக்கு. அதனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படி சில சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி விவகாரம் நடக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்னால் பழகி தானே பண்ணுறாங்க. ஏஆர் ரகுமானும் அவங்க அம்மா அப்பா பார்த்து பண்ணியிருப்பாங்க, குடும்பம்தான். மற்றவங்கெல்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிறாங்கன்னா அது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட வழிகாட்டுதல் ஆகிடும். அதனால் தனி மனித ஒழுக்கத்தை இல்வாழ்க்கையிலும் கடைபிடிக்கணும். அதான் என்னுடைய கருத்து. சார் இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா எல்லாருமே அந்த ப்ரெஸ்ஸு அறிக்கை விடும்போது எல்லாரும் சொல்கிறது தான், எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, இதுக்கு மேலே எங்களால் வந்து சேர்ந்து வாழ முடியாது, நாங்கள் பிரிஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சைடு அந்த நியூஸுக்கு கீழே சப்போர்ட்டாக பேசுகிறவங்க கஷ்டமாக இருந்தால் பிரிஞ்சிக்க வேண்டியதானே. ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தா அது எனக்கு ரொம்ப இது இருந்துச்சு, எனக்கும் என் ஒய்ஃப் கூட இருக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு, நானும் இனிமேல் பிரியணுங்கிற முடிவு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் சேனல் போட்டிருக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கிறாரு. ஸோ இது வந்து அந்த ஃபாலோஅப்பில் தான் வரும். கஷ்டமாக இருந்தால் பிரிஞ்சிடலாமா சார்? அப்போ எப்படி கஷ்டம் நஷ்டம் ரெண்டு ஏற்று நடத்துவது தான் கல்யாணம், திருமணம், வாழ்க்கை. அதில் வாழ்ந்த காலம்லாம் வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு இப்போ கஷ்டமாக இருக்குது பிரியறேன்னா பெற்ற குழந்தைக்கு கதி என்ன? அந்த குழந்தைக்கு அனாதை ஆகிடாது, அப்பா கிட்ட இருக்குமா அம்மா கிட்ட இருக்குமா? அதான் அதெல்லாம் வந்து நல்லவர்கள் சொல்கிற வார்த்தை இல்லை. நல்லவர்கள் இதை வரவேற்க மாட்டார்கள். அதோ தமிழ் பண்பாடு என்பது உலகத்தில் சிறந்தது, அது இல்வாழ்க்கை என்பது உயர்ந்தது. ரீகன் மனைவி, முன்னாள் ஜனாதிபதி ரீகன், அவருடைய மனைவி இந்தியா வந்திருந்தாங்க. அப்போ நிருபர்கள் கேட்டாங்க, நீங்கள் இந்தியாவை எப்படி நினைக்கிறீங்கன்னு. அடுத்த ஒரு பிறவி இருந்தால் நான் இந்தியாவில் பெண்ணாக பிறக்கணும், ஏன்னா இங்கே இருக்கிற இல்வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குழந்தை பற்று, பாசம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்திய பெண்ணாக பிறக்கணும்னு. அப்படி எல்லாரும் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவில் ஆகும்போது இந்தியாவில் உள்ளவங்க வெளிநாட்டு பண்பாட்டை ஃபாலோ பண்ணுறது மிகவும் கெடுதல். இது தவறான வழிபாடு. இப்போவும் ஏஆர் ரகுமான் மனைவியை வேண்டி கேட்டுக்கிறேன், நீங்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்தல் நல்லது. ஆனால் அவங்க இஸ்லாமிய மதத்தில் 3 முறை தலாக் சொன்னால் விவகாரத்து தான். ஆனால் கோர்ட்டில் நம்ம பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இருந்தால் கூட இவங்க பேசியே தீர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் இன்னும் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி நிறைய விவாகரத்து கேஸ் வர்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் நீங்கள்? அதெல்லாம் இல்லை, தனி மனித ஒழுக்கக்கேடு தான். தனி மனித ஒழுக்கக்கேடு. பாசம் பண்பாடு கெட்டுப்போச்சு. பாசம் பண்பாடும் குழந்தைகள் பற்றும் இருந்தால் இந்த மாதிரி நடக்காது. இது நடக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள். இதை மற்ற இளைஞர்கள், மற்ற குடும்பத்தர்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. இது அடுத்தவர்கள் எப்படி நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த விவாகரத்து என்பது. அதனால் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு மனது முழுதால் என்ன கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் ஒத்து வாழணும். விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள்.
வாழ்க்கையில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்து நல்வாழ்க்கை பிறர் ஆகா இந்த தம்பதி போலல்லவா நாமும் வாழ வேண்டும் என்று எல்லாரும் வழிகாட்டியாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்விகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக.